செய்தியாக இருந்துச்சு. ஒரு நாட்டில் ஒரு பெண் இருந்தா. அவள் என்ன சொன்னா, தன்னை விட தான் இன்பத்தை விட பிறரை இன்பவிக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா ஒரு பெண். பிறருக்காக கருணை செய்வது, பிறருக்காக உதவி செய்வது, பிறர் கருணையிலேயே பிறருடைய சந்தோஷத்திலே நோக்கமாக இருந்த ஒரு பெண். ஒரு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதை வந்துச்சு. கையில் ஒரு புத்தகம். அது என்ன தேவதை கையில் புத்தகம்? கடவுள் மேலே யார் யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர் கூட அதில் இருக்கும். அந்த தேவதை பார்த்துட்டு சொல்லிச்சு, இதில் உன் பேர் இல்லை. சரி சரி, அதனால் என்ன, எனக்கு மக்களை மகிழ்விக்கிறது, மக்களை சந்தோஷப்படு, அதிலேயே எனக்கு நேரம் இருக்கனால அவரை பற்றியெல்லாம் நினைக்க எனக்கு நேரம் இல்லை. மறுபடியும் ஒரு புத்தகம். அது என்ன புத்தகம்? கடவுள் யார் யார் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய பேர் ஊராக இருக்கும். அப்படியா, இதில் உன் பேர் தான் மொதல் இருக்குது அப்படின்னு. அதாவது என்னென்னா, நாம் பிறரை மக்களை மகிழ்விக்கிற போது அது இறைவனவே மகிழ்விக்கிறதுக்கு சமம் பண்ணுவாங்க. நல்ல பிறரை மகிழ்விச்சு பிறருக்கு கருணை செய்கிறவன் அவன் இறைவனை நோக்கி 2 எட்டு வச்சா இறைவன் அவனை நோக்கி 20 எட்டு வைப்பார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நாம் மக்களை மகிழ்விக்கிறது இறைவனை மகிழ்விக்கிறது சமம் என்று சொல்லி நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.